அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னதுக்கும் தொடர்பு இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அன்றே கணித்தார் அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் பேசிய செய்தியை, கொல்கத்தா மாநாட்டில் பேசிய செய்தியை நான் சொல்றேன். இன் இந்தியா, பக்தி ஆர் வாட் மே பி கால்ட் எ பாத் ஆஃப் டிவோஷன், இட் என்டர்ட் டு த டிக்டேட்டர்ஷிப். அவர் சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? அரசியலில் பக்தியோ அல்லது புனிதமோ உள்ளே வரும் என்று சொன்னால் இதுதான் சொர்க்கத்துக்கான வாயில், இதுதான் ஆன்மீகத்துக்கான வாயில் என்று எப்போதாவது எவராவது பேசுவார்கள் என்று சொன்னால் அது அழிவை நோக்கிய நகரும், சர்வாதிகாரத்தை நோக்கிய நகரும்னு இன்னைக்கு அமித்ஷா பேசினதுக்கு அன்றைக்கே சொல்லிவிட்டு போனார் அம்பேத்கர். நான் என்ன கேட்கிறேன், அம்பேத்கரை காங்கிரஸ் ஒரு ஃபேஷன் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன சார் செய்றீங்க? அவர்களாவது ஃபேஷனுக்காக பயன்படுத்தினார்கள் என்று நீங்கள் சொல்வதை ஏற்பதாக இருந்தாலுமே கூட நீங்கள் அம்பேத்கரை உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக அல்லவா நீங்கள் பயன்படுத்தினீர்கள். அம்பேத்கர் சொன்னதை உங்களால் ஏற்க முடியுமா? அம்பேத்கர் எதற்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துறந்து விட்டு வந்தார்? அது குறித்து நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? த டே வில் கம், த லீடர் வில் எமர்ஜ்னு சொன்னார் சார் அம்பேத்கர். என்னால் இந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியவில்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவே நெருக்கடிக்கு ஆட்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள்.